கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரம தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற இரக்கங்களினாலும் வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தலைப்பின் கீழாக தொடர்ந்து யாத்திராமத்தினுடைய பதிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்பேற்பட்டதாக தீமையை அனுமதித்திருக்கிறார், மகா உபத்திரவத்திற்கு பின்பதாக எப்படி தேவன் விடுதலையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு சூழலின் மத்தியிலையும் பார்வோனுடைய இருதயத்தை தேவன் ஏன் கடினப்படுத்தினார் என்பதனுடைய அநேக காரியங்கள் நாம் பார்த்துட்டோம். இறுதியாக கூட சாத்தானுடைய 4 தந்திரங்களை குறித்து நாம் வாழும் காலப்பகுதியில் அது எந்தளவிற்கு நிறைவேறி வருகிறது என்பதை கூட நாம் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற இரக்கங்களினாலும் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்துட்டோம். சகோதர சகோதரிகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் 10 வாதைகளை குறித்ததான ஒரு தியானத்திற்குள்ளாகத்தான் நாம் மீண்டுமாக நாம் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 10 வாதை குறித்ததான இந்த ஒரு சம்பவத்தை குறித்து மற்றும் உலகத்தினுடைய அறிவியல் ஆளர்களினுடைய கருத்துக்களையும் இந்த வேளையில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைய நாளினுடைய ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த 10 வாதைகளை குறித்து தேவன் எதற்காக அனுமதித்திட்டார் என்பதை நம்ம வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நானே கர்த்தர் என்று எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் கடந்து செல்லும் பொழுது யாவரும் அறியணும். நானே கர்த்தர். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நானே கர்த்தர் என்பதை யாவரும் அறியத்தக்கதாக தான் இந்த எகிப்தினுடைய 10 வாதைகள் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் கடந்த வாரங்களிலும் கூட நாம் தியானம் செய்திருந்தோம். அந்த 10 வாதைகள் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவது அடையாளமாக பார்வோனுக்கு ஒரு அடையாளமாக தேவன் எதை காண்பித்துட்டார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இது வாதை அல்ல, முதலாவது அடையாளம். முதலாவது அடையாளம் என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கோல் சர்ப்பமாக மாறக்கூடிய ஒரு மாபெரும் அடையாளம். அது கூட நம்ம பார்த்துட்டோம். அந்த மந்திரவாதிகள், ஜோதிடர்கள் அவர்களும் இதே காரியத்தை செய்து காண்பிக்கிறார்கள். ஆர்வோனுடைய கோல், அந்த பாம்பானது மற்ற பாம்புகளை விழுங்கியது என்கின்ற அநேக காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். இது கூட ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் இந்த காலப்பகுதியில் அவர் அனுமதித்திருக்கிற தீமையின் ஒரு அனுபவத்தை இது அடையாளப்படுத்துகிறது என்பதை கூட நாம் தியானித்திருந்தோம். சகோதர சகோதரிகளே, அப்போ அது முதலாவது ஒரு அடையாளம். மீண்டுமாக அடுத்த அடையாளத்திற்குள்ளாக கடந்து போகும்போது அந்த அடையாளமானது வாதையாக அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த முதலாவது வாதை நாம் பார்க்கிறோம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவங்க தண்ணீரில் அந்த கோலுனால் ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த தண்ணீர் என்னவா மாறுது? இரத்தமாக மாறக்கூடியதாக இருக்குது. அது இரத்தமாக மாறியது மாத்திரமல்ல, அந்த நதியில் இருக்கக்கூடிய மீன்களும் என்ன ஆகுதுன்னா செத்து நாற்றம் எடுத்தது என்று வேத வாக்கியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இது முதலாவது ஒரு வாதை என்று பார்க்கும் பொழுது அந்த எகிப்தியருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்புகளை தான் நாம் இங்கே வாதியாக நாம் பார்க்கிறோம்.
இந்த ஒரு வாதையானது எகிப்தியர் மற்றும் இஸ்ரேல் ஜனத்திற்கும் கூட அங்கே பாதிப்பாக ஒரு வாதியாக அங்கே வந்தது என்பதை நம்ம வேத வாக்கியங்களில் நாம் தியானிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது முதல் வாதை. ஆனால் அடையாளத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு இது இரண்டாம் அடையாளம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது வாதை என்ன? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. அப்போ இரண்டாவது வாதை தவளைகள். அடுத்து மூன்றாவது வாதை என்ன? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியிலெல்லாம் பேன்களாயிற்று. ஆரோன் அவருடைய கோலால் புழுதியில் அடிக்கிறாரு. அந்த புழுதியில் அடித்த உடனே பேன்கள் உருவானதாக நம் வேத வாக்கியங்களை பார்த்தோம். இதனுடைய திருத்தண மொழிபெயர்ப்பினுடைய பதிவுகளை நம்ம பார்க்கும் பொழுது கொசுக்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த எழுத்துக்கு ஹீப்ரூ வேர்டு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப KINNIM. அப்போ இந்த வார்த்தைக்குண்டான சரியான தமிழாக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரத்தம் உறிஞ்சக்கூடிய பூச்சி இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பேனா அல்லது கொசுவா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இரண்டுமே மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சி தான் அங்கே ஜீவிக்கக்கூடியதாக இருந்தாலும் கொசு சற்று எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ மூன்றாவது வாதியாக இங்கே தேவன் எதை அனுமதித்திருக்கிறார்னா புழுதியின் மூலமாக கொசுக்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது நிமித்தமாக அங்கே வாதை அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்து நான்காவதாக யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால் தேசம் கெட்டு போயிற்று. இப்போ நான்காவது வாதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜாதியான வண்டுகள், பல வகையான வண்டுகள் அங்கே தேசத்தையே நிரப்பிற்று அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஐந்தாவது ஒரு வாதை என்ன? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இப்போ அடுத்த ஒரு காரியம் மிருக ஜீவன்கள் மீதான ஒரு வாதை. இந்த வாதை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா மகா கொடிதான கொள்ளை நோய். ஒரு கொள்ளை நோய் மிருக ஜீவன்களுக்குள்ளாக கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது எத்தனாவதுங்க? ஐந்தாவது வாதை. அடுத்து ஆறாவது வாதை என்ன? யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உன் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்போ இந்த வசன பகுதிகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, சூளையினுடைய சாம்பலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீசுங்க. அது என்னவாக மாறும்? எகிப்தின் ஜனங்கள் மீதும் அதனுடைய மிருக ஜீவன்கள் மீதும் எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு வாதை. அவர் ஏங்க சூளையிலேருந்து எடுக்க சொன்னார்? நமக்கு நிச்சயமாக தெரியும். 2 பாடங்களுக்கு முன்பதாக நாம் பார்க்குறோம், ஜனங்களை இப்பேற்பட்டதான சூளைகளில் தான் என்ன ஆக்கப்பட்டாங்க அப்படின்னா செங்கல்ல இருப்பதற்கும் அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கும் பாடுபடுத்தக்கூடியவராக அந்த பார்வோன் இருந்திட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீர் செய்திட்ட அந்த பாவம் உம்மிடத்தில் திரும்புது என்பதனுடைய ஒரு மாபெரும் ஒரு அடையாளமாக அந்த சூளையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை, சூளைனா நமக்கு தெரியுமில்ல, செங்கல் சூளை, அந்த வார்த்தைகள், அது போன்ற அந்த சூளையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பலின் மூலமாக
இப்போ எண்ணாக்கப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது எரிபந்தமான கொப்பளங்கள் அங்கே 6வது வாதையாக தேவன் பார்வோனிடத்தில் அங்கே அனுப்பக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ அடுத்ததாக எத்தனாவது வாதைங்க? 7வது வாதை. வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். அப்போ நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணோம்னா கல்மழை பெய்ய பண்ணினார் அப்படிங்கிறத நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் இங்கே வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இடி முழக்கங்களையும் கல்மழையையும் நெருப்பை என்ன பண்ணுறாராமா அங்கே தரையிலே வேகமாக ஓடிட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்படி? இது நம்ம டீட்டெயிலாக இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கல்மழை, இடி முழக்கத்தோடு கல்மழை அங்கே என்னாக்கப்படுதுன்னா அங்கே பெய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக 8வதாக யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டி கிளிகளை கொண்டு வந்தது. அப்போ 8வதாக என்ன வருதுங்க? வெட்டிக்கிளிகள் அங்கே வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 9வது ஒரு வாதையாக நாம் எதை பார்க்குறோம்? யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. அப்போ காரிருள் அங்கே வரக்கூடியதாக இருக்குது 9வது வாதையாக. 10வது வாதை என்ன? யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் யாவரும் அறிந்த ஒரு வாதை. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரான இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அப்போ 10வது வாதை நிச்சயமாக நமக்கு தெரியணும்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ 10 வாதைகள் நாம் பார்க்குறப்ப தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது, தவளைகள், கொசுக்கள், ஜாதியான வண்டுகள், கொள்ளை நோய்கள், கொப்பளங்கள், கல்மலைகள், வெட்டிக்கிளிகள், காரிருள், தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ இந்த ஒரு 10 வாதைகளை தேவன் எகிப்தில் அனுமதிச்சிட்டார். ஆனால் இந்த 10 வாதைகளினுடைய சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு பாடத்திற்குள்ளாக கடந்து போகலாம். தேவன் பார்வோனுக்கு அனுமதித்திட்ட அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 11+2 எப்படின்னா கோலை சர்ப்பமாக மாற்றினது முதலாவது காரியம். அடுத்து இந்த 10 வாதைகள் இது ஒவ்வொன்றிலையும் நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர் அப்படிங்கிறத தேவன் தெளிவாக அடையாளப்படுத்துகிறாரு. இதை தாண்டி இவர்களுக்கு விடுதலை கிடைத்த பின்பதாகவும் இவர் பின்னாடியே துரத்தி செல்கிறாரு. துரத்தி செல்லும் பொழுது அங்கே என்னாக்கப்படுதுன்னா ஒரு காரிருள் மேகம் என்ன பண்ணுதுன்னா அவர்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் அங்கே செங்கடலுக்கு முன்பதாக அவர்களை சந்திக்க முடியாதபடி அந்த காரிருள் மேகம் தடை செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்து 13வதான ஒரு அடையாளம் அந்த செங்கடல் 2ஆக பிரிந்து நிற்கக்கூடிய காரியம். இது எல்லாவற்றிலும் தேவன் தெளிவாக காண்பிக்கிறார், நானே கர்த்தர். இப்போ அடையாளங்கள் தேவன் பார்வோனுக்கு காண்பித்தது 11+2. ஆனால் வாதைகள் மக்களை பாதித்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 10 வாதைகள். ஆனால் அந்த 10 வாதைகளை 2ஆக நம்ம பிரிக்கலாம். 1, 2, 3 மற்றும் 10வது வாதை எகிப்தின் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் காமனாக இருந்தது. தண்ணீர் இரத்தமாக மாறுறது, தவளைகள், கொசுக்கள் மற்றும் தலைச்சன் பிள்ளை சங்காரம். இது 4, அதாவது முதல் 3 மற்றும் 10வது வாதை எகிப்தின் ஜனங்களுக்கும் கடந்து போச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கடந்து போச்சு. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 4லிருந்து 9 வரையிலான வண்டு, கொள்ளை நோய், கொப்பளங்கள், கல்மலை, வெட்டிக்கிளிகள்,
காரிருள், இது அனைத்தும் எகிப்தின் ஜனங்களை மட்டும்தான் பாதித்தது. இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே பாதிக்கலை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுலேயும் நாம் விசேஷித்த விதமாக நாம் பார்க்கும் பொழுது கோல் சர்ப்பமாக மாறக்கூடியது, தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடியது, தவளைகள் மற்றும் கொசுக்கள், இதையும் எகிப்தின் மந்திரவாதிகளால் என்ன பண்ண முடியுதுன்னா செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான்காவது வாதையாகிய வண்டுகள், அந்த ஒரு காரியத்தின் மத்தியில் இப்போ எகிப்தின் மந்திரவாதிகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது மந்திரவாதிகள் சொல்கிறாங்க என்னன்னா, இது தேவனுடைய விரல், இது மனிதனுடைய பலம் அல்ல. இங்கே மேலே ஒருத்தர் இருக்காருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவனுடைய வேலை என்று மந்திரவாதிகளே என்ன சொல்கிறாங்க, அங்கே சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு காரியம் அங்கே கடந்து போகிறத நாம் இங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நாம் தொடர்ந்து நம்ம பாடங்களுக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது இந்த 10 வாதிகளை தேவன் அனுமதிச்சிட்டார் பார்வோன் இடத்துல, எகிப்தின் ஜனங்கள் இடத்துல. ஏன் அனுமதிச்சிட்டார்? கடந்த காலங்களில் நம் பாடத்தில் நம்ம பார்த்தோம், நானே கர்த்தர் என்று அவர் யாவரும் அறியத்தக்கதாக அவர் இதை அனுமதித்துட்டார் என்பதை நாம் பாடங்களில் நாம் தியானித்தோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இன்றைய நாளினுடைய காரியத்தில் கூட நாம் தொடர்ந்து அதை என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தேவன் அனுமதித்தது நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களினுடைய தேவன் எந்த அளவிற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் தன்னை காண்பிக்கிறாரு, எகிப்தின் விக்கிரக கடவுள்கள் எந்த அளவுக்கு தெய்வங்களாக கருதப்பட்டன, இந்த 10 வாதியின் மத்தியில் அது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள் என்று அந்த கடவுள் நம்பிக்கை தகர்க்கத்தக்கதாக தேவன் செயல்பட்டார் என்பதை நாம் சற்று என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. எகிப்தின் கடவுள்கள் எப்படி இங்கே அடிபட்டு போயின என்பதை நாம் சற்று பார்க்கலாம். முதலாவது ஒரு காரியம் நாம் யாவரும் அறிந்தோம், என்னென்னா தண்ணீர் இரத்தமாக மாறுது. இந்த தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடிய சூழலில் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது மீன்கள் செத்து போயிடுச்சு. அப்போ இதற்கான விளக்கங்களில் சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நைல் நதி இந்த எகிப்தினுடைய மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு நதி. அது மாத்திரமல்ல, இந்த நைல் நதி ஒரு புனித நதியாக கருதப்பட்டுச்சு. இப்போ ஒரு இந்தியாவில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கங்கை என்ன பண்ணுறாங்க, ஒரு புனித நதியாக நம்ம பார்க்குறாங்க. அந்த கங்கையில் போய் ஒருத்தங்க போய் முங்கி எழுந்துட்டாலே என்ன ஆயிரும், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் முழுவதுமாக நீக்கப்பட்டுரும். இதுதான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புனித நதியினுடைய ஒரு தன்மையாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த நைல் நதி மிகவும் புனிதமான ஒரு நதியாக கருதப்பட்டுச்சு. ஏன்னு நாம் பார்க்குறப்ப எகிப்தியனுடைய கடவுள் வணக்கத்தில் அநேக கடவுள்கள் அவர்கள் கொண்டு இருக்கிறாங்க, முக்கியமாக 10 கடவுள்கள். ஆனால் அதையும் தாண்டி அநேக கடவுள் வணக்கங்கள் அந்த எகிப்தியர் மத்தியில் கடந்து போகிறது. அதில் ஒரு முக்கியமான கடவுள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சைரசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுளினுடைய இரத்தம் தான் இந்த நைல் நதியாக இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று யாவருடைய ஒரு நம்பிக்கையாக, எகிப்தியருடைய ஒரு பிலீவாக இருந்திருக்குது சகோதர சகோதரிகளே. இப்போ அந்த கடவுளினுடைய இரத்தமாக ஓடக்கூடிய தண்ணீரே இப்போ என்னவா மாறுதுங்களாம், மனிதர் குடிக்க முடியாத ஒரு தண்ணீராக அங்கே மாற்றப்படுவதை நம்ம முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சைரசிஸ் அப்படிங்கிற அந்த கடவுள் தான் அந்த எகிப்தியருடைய விவசாயம், வாழ்வாதாரம், செழுமையினுடைய ஒரு கடவுளாக இருக்கிறாங்க. இன்னொரு கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நூம். இந்த நூம் அப்படிங்கிற கடவுள் யார் அப்படின்னா நைல் நதியினுடைய காவல் தெய்வம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அத்தோர் அப்படிங்கிற இன்னொரு கடவுள்.
இந்த ஹத்தோர் அப்படிங்கிற கடவுள் யார் அப்படின்னா மீன் இனங்கள் யாவற்றிற்கும் ஒரு பாதுகாவலான கடவுள். இப்போ தேவன் நைல் நதியை அந்த தண்ணீரை இரத்தமாக மாற செய்கிறாரு. அந்த இரத்தமாக மாறின அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு வாதையினால் இந்த நைல் நதியை சார்ந்து அதனுடைய பிலீவில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரக கடவுள்களுடைய அந்த விசுவாசம் என்னாக்கப்படுகிறதுனா மாற்றப்படுது. இங்கே 3 கடவுள்கள் இருக்காங்க. இன்னும் அது நிறைய டிபார்ட்மெண்ட் பிரியுது. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னு பார்க்குறப்ப முதலைக்கெல்லாம் ஒரு கடவுள் இருந்திருக்கான். முதலை தலை கொண்ட ஒரு கடவுள்லாம் இருந்திருக்கு. இந்த நைல் நதி ரத்தமாக மாறியது நிமித்தமாக அந்த முதலைகளெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அது வெளியேறியது, செத்து போனது அப்படின்னு கூட விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் அந்த கடவுள் முதற்கொண்டு என்னாக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இங்கே தண்ணீர் இரத்தமாக மாற்றப்படுதலின் ஒரு செயல்பாட்டின் நிமித்தமாக உங்கள் தேவன் இல்லப்பா, நானே கர்த்தர், நானே தேவன் என்று எபிரேயர்களுடைய இஸ்ரேலினுடைய நமது தேவன் அங்கே தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து 2வதான ஒரு அடையாளம் நாம் யாவரும், 2வதான வாதை நாம் யாவரும் அறிந்தது என்னென்னா தவளைகள். தவளைகள் என்ன பண்ணுச்சு? அந்த தேசம் முழுக்க நிரப்பிட்டுச்சு. பார்வோன் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலைக்காரர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, தவளையால் நிரம்பிச்சு. இந்த தவளை என்ன ஆனது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதை குறித்து விளக்கங்கள் கொடுக்குறப்ப ஹக்கட் அப்படிங்கிற ஒரு கடவுளாமா. இதுக்கு 2 விளக்கம் சொல்கிறாங்க. அந்த ஹெக்கட் அப்படிங்கிற கடவுளினுடைய வளர்ப்பு பிராணி தான் தவளைன்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு எகிப்திய புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹெக்கட் கடவுளே தவளையினுடைய தலை கொண்டவங்க அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. ஆனால் நிச்சயமாக தெரியும் இந்த ஹெக்கட்டுங்கிற கடவுளினுடைய பாதிப்பு தான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த ஹெக்கட் கடவுள் நிமித்தமாக அந்த எகிப்தின் ஜனங்கள் தவளைகளை என்னவா பார்த்தாங்கன்னா கடவுளாக பார்த்தாங்க. அதை அடிக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதை புனிதமாக பார்த்தாங்க. இப்போ அந்த தவளை வீடு ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. நீங்கள் பெட்டில் போய் படுக்கலான்னு பார்த்தா பெட்டு ஃபுல்லாக தவளை. சரி, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படுத்துட்டு மூடி வச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் தவளை. எப்படி இருக்குங்க? சரி, சாப்பிட்லான்னு கொஞ்சோண்டு சோறு எடுத்து வாயில் வைக்கலான்னு நினைக்கிறப்ப ஒரு தவளை டபக்குன்னு தட்டில் விழுந்து எப்படி இருக்கும்? சரி, ஏதோ ஒரு சூழலுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, தவளைகள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குது. அந்த தவளைகளை நீங்கள் கடவுளாக பார்க்கும் பட்சத்தில் அதை மிதிக்கவும் கூடாது. எப்படி இருக்கும்? உங்கள் ஷோல்டரில், உங்களுடைய உடைகளில், நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்கள், சமையலறைகள், எல்லா இடத்துலையும் தவளைகள் இருந்தால் எப்படி இருக்குங்க? சரி, இருக்கிறது ஒரு பட்சம். நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் மழைக்காலங்களில் ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு 100கணக்கான தவளைகள் இருந்தாலே இருக்கிறது போன்ற ஒரு சத்தம் கேட்கும். ஒருவேளை நம்ம அதை போய் எட்டி பார்த்தோம்னா எத்தனை இருக்குன்னா ஒரு 3 4 தான் இருக்கும். ஆனால் இங்கே எகிப்தில் முழுவதும் தவளை தான். இப்போ மக்களினுடைய காது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம இந்த 10 வாதைகள் அப்படிங்கிறப்ப அவ்வளோ சீக்கிரமாக பாஸ் ஆகிட்டு போயிட்டோம். ஓ, இந்த வாதைகள் இந்தந்த வாதைகள் இல்லை, வாதைகள் மக்களை கொடுமைப்படுத்துச்சுங்க, பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க. அவங்க போய் பார்வோன் அவ்வளோ கடின இருதயம் உள்ளவன். ஒவ்வொரு தடவையும் அவன் மன இருங்கினாலும் தேவன் கடினப்படுத்துகிறார். அப்போ தேவன் கடினப்படுத்தின நிலைமையிலிருந்து ஒரு பார்வோன் மன்னன் தன்னை தாழ்த்துறான்னா எந்த அளவுக்கு அவன் பாதிப்பு அனுபவிச்சிருப்பான். அவ்வளோ பாதிப்புகள் அந்த ஹெக்கட் கடவுளை இப்போ என்ன தான் பண்ணி ஆகணும்? சாகடிச்சு தான் ஆகணும். அங்கே சமயக்கட்டில் நிற்கிதா, சாகடிச்சு தான் ஆகணும். இப்போ தேவனுடைய அனுமதியில் அங்கே பார்வோனுடைய மனசு இறங்குது. அப்போ மோசையின் மூலமாக அங்கே விடுதலை கிடைக்கிறது. அந்த மோசையின் மூலமாக அந்த தவளையினுடைய வாதி முடியும் போது என்ன ஆகுதுங்க? அந்த தேசம் முழுக்க இருக்கிற எல்லா தவளைகளையும் குவியல் குவியலாக வைக்கிறாங்க கடவுள். ஆனால் இப்போ இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டுன்னு வேத வாக்கியம் சொல்லுதுன்னா, குவியலாக வைத்தது நிமித்தமாக தேசம் நாரி போயிற்று என்று வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ அந்த ஹெக்கட்டின் கடவுள் இப்போ எப்படி ஆயிடுச்சு? அந்த பேரே நாரி போயிற்று. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது
மூன்றாவது மற்றும் நான்காவது வாதை தெரியும், பேன்கள் மற்றும் வண்டுகள். நிச்சயமாக நமக்கு தெரியும், பேன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பேன் வந்து உட்காந்துருச்சுப்பா அப்படின்னு ஊதியா விடுவோம். அதை என்ன பண்ணும், நம்ம உடம்ப உட்காந்து நம்முடைய ரத்தங்களை உரியக்கூடியதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை தட்டி விடுவோம், இல்லை அடிப்போம். அதை அடிக்கும்போது ஒன்று நம்முடைய ரத்தத்தினுடைய உறிஞ்சி இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், நம்ம உடம்புல அது ஒட்டி இருக்கிறது அப்படியே வெளிப்படும். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த பூச்சி நமது உடம்புல செத்த பிணமாக ஒட்டி கிடக்கும், நம்ம அடிக்கிற வீரியத்தை பொறுத்து. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் வண்டுகள். இதுவும் அதே காரியம்தான். என்னென்னு நம்ம பார்க்குறப்ப மக்களுடைய அனைத்து நடமாட்டங்கள் மத்தியில் அங்கே மிகவும் ஒரு சித்திரவதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாதைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த பேன்கள் மற்றும் வண்டுகள் சாமானிய மக்களை, ஏன்னா பேன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எகிப்தியருக்கு வந்திருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வண்டுகள் அப்படிங்கிறப்ப எகிப்தியருக்கு வந்திருக்குது, ஆனால் யாருக்கு வரலைன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரல. ஆனால் இந்த ரெண்டு வாதிகளின் நிமித்தமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எகிப்தினுடைய ஆசாரிய வகுப்பார். ஏன்னா எகிப்தினுடைய ஆசாரிய வகுப்பார் தங்களை எப்படி காண்பித்து கொள்வாங்க அப்படின்னா சுத்தமுள்ளவர்களாக காண்பித்து கொள்வாங்க, தங்களை தூய்மை உள்ளவர்களாக காண்பித்து கொள்வாங்க. ஏன்னா எகிப்தினுடைய தெய்வங்களுக்கு தூய்மை தான் முக்கியமா. அந்த தூய்மையான நிலைமையில் அந்த ஆசாரியன் கடந்து வந்தால் ஒழிய அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை அந்த தூய்மையான நிலைமையில் அந்த ஆசாரியன் கடந்து வரல அப்படின்னா அவர்கள் அந்த ஆசாரியனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக எகிப்தின் கடவுள்கள் இருப்பாங்களாம். இந்த தங்களை தாங்களே எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி கொள்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆசாரியர்களுக்கு கனமாக. மக்களுடைய பார்வையில் கூட இந்த ஆசாரியர்களை எப்படி பார்த்துருக்காங்கன்னா குட்டி கடவுள் மாதிரி பார்த்துருக்குறாங்க. அவ்வளோ கனம், அவ்வளோ மரியாதை. இப்போ தங்களை தாங்களே சுத்திகரிச்சிக்க முடியல, கடவுளுக்கு வழிபாடு செலுத்த முடியல. அப்படிங்கிறப்ப இப்போ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீயும் மற்ற ஜனங்களை போல ஒருத்தன் தான். நீ தன்னை உயர்வாக நினைக்கிற பற்றியா? இல்லை இல்லை இல்லை, நீயும் மற்றவர்களை போல ஒருத்தன் தான் என்று அந்த ஒரு வாதியிலையும் ஒரு படிப்பினையாக அந்த எகிப்தின் ஆசாரியர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஐந்தாவது வாதை நாம் யாவரும் அறிவோம், மிருக ஜீவன்கள் மீது வரக்கூடிய கொள்ளை நோய். இந்த மிருக ஜீவன்கள் மீதான வரக்கூடிய அந்த கொள்ளை நோய் அது எப்படிப்பட்டதாக வந்தது அப்படிங்கிறத மீண்டுமா அந்த வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். சகல மிருக ஜீவன்கள் மீதும் ஒரு கொள்ளை நோய். இந்த ஒரு கொள்ளை நோய்க்கு என்ன ஒரு விளக்கம் இங்கே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நாம் பார்க்குறப்ப மண்ணீரல் வீக்கம் அல்லது மண்ணீரல் காய்ச்சல்னு சொல்லுவாங்களாம். இந்த ஒரு நோயினால் சகல மிருக ஜீவன்களும் அங்கே மரணத்திற்குள்ளாக கடந்து போனது. ஆனால் டிஃப்ரெண்ட், எகிப்தில் கடந்து போச்சு, இஸ்ரேலில் என்ன ஆகலை, ஒரு மிருக ஜீவன் கூட மறிக்கலை. இதற்கான எகிப்தினுடைய கடவுள் யார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அந்த ஹத்தோர் தான். இந்த ஹத்தோர் என்ன பண்ணுறார் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப இந்த ஹத்தோருடைய தலையே எப்படி தான் இருக்குன்னா காளையினுடைய தலை கொண்டதாக தான் இருக்குமா. இந்த ஹத்தோர் அன்பு, அழகு, சந்தோஷம், அது மாத்திரமில்லை இந்த கால்நடைகளுக்கும் இந்த ஒரு கடவுள் சிறப்பு மிக்கவரான். இந்த ஹத்தோர் கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாடுகளை ஒரு தெய்வமாக கருதக்கூடிய ஒரு வழக்கம் எகிப்தின் ஜனங்களுக்கு இருந்திருக்கு. அதில் நாம் பார்க்குறப்ப எபிஸ் அப்படிங்கிற ஒரு காளை வளர்த்துவாங்களாம். அந்த ஒரு காளைக்கு 27 அடையாளங்கள் கொண்ட ஒரு காளையாக இருக்குமா. அது என்ன அடையாளம் நமக்கு தெரியல, பட் அந்த எகிப்தினுடைய புராணங்களில் சொல்கிறாங்க அந்த 27 அடையாளங்கள். அந்த 27 அடையாளங்கள் இருக்கக்கூடிய காளையை அவர்கள் புனித கடவுளாக, கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கடவுளாக வழிபட்டாங்களாம்.
சீனாய் மலையில் மோசே அங்கே மேலே போய் வேண்டுதல் பண்ணும்போது இங்கே ஒருத்தங்க காளையை உண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா பொன்னாளால், ஏன்ற விளக்கம் இதுதான். எகிப்தின் ஜனங்களில் இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு இது எல்லாம் தாங்க காரணம். அப்போ அந்த எபிஸ் அப்படிங்கிற அந்த காளை அங்கே வழிபட்டு வந்தாங்க. ஒருவேளை அந்த காளை மறிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை மிகவும் பயபக்தியோடு அடக்கம் பண்ணுவாங்க. அதே இடத்திற்கு வேறொரு 27 அடையாளங்கள் கொண்ட ஒரு காளையை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்போ அந்த ஒரு கடவுள் இப்போ மிருக ஜீவன்களுடைய அதிபதி இப்போ என்னாக்கப்படுறாங்க, அதன் மீதான விசுவாசம் எகிப்தின் ஜனங்களால் முறியடிக்கப்படுகிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் ஏதோ எதாச்சியாலாம் வாதி அனுமதிக்கலைங்க, ஒவ்வொன்றும் திட்டம் தீட்டி தாங்க அனுமதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு வாதிக்கு பின்னாடியும் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதைவிட அதிகமாக நானே கர்த்தர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 6வது வாதை கொப்பளங்கள். இது மனிதர் மீதும் மிருகஜீவன்கள் மீது வந்தது என்ற வேத வாக்கியங்களை பார்க்குறோம். இந்த கொப்பளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சிவப்பு நிறம் கொண்ட ஒரு கொப்பளங்களாக அது வந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு ஆராய்ச்சியாளர்களுடைய விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மம்மிஃபைடு பண்ணப்பட்ட எகிப்தினுடைய உடல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சின்னம்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சின்னம்மையினுடைய தடயங்கள் இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த கொப்பளங்கள் அந்த சின்னம்மையாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் கூட வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த கொப்பளங்கள் மனிதனையும் மிருக ஜீவன்களையும் பாதிப்பு ஏற்படுத்துது, எகிப்தியரை மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்களே இல்லை. இப்போ இது எதை எகிப்தினுடைய கடவுளை பாதித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதற்கு 2 கடவுள் இருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்க்குறப்ப செராப்பீஸ் அப்படிங்கிறவர் குணமாக்கும் கடவுள். இன்னொருத்தர் யாருன்னு பார்க்குறப்ப ஐமரோப் அப்படிங்கிற ஒரு கடவுள். இந்த ஐமரோப் கடவுள் யார் அப்படின்னா குணமாக்கும் அறிவியலின் கடவுளாம். முன்னாடி இருக்கிற குணமாக்கும் கடவுள், இவர் யாருன்னா குணமாக்கும் அறிவியலின் கடவுளாம். இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கடவுள்லாம் இருக்காப்பா அப்படின்னு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் கடவுளுடைய பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒருவேளை நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது நீங்கள் கூகுள்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு மனசு உடம்பு இருக்கும். தலை பார்த்தீங்கன்னா புறா தலை இருக்கும், முதல தலை இருக்கும், தவக்கலை தவளை இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா கழுகு, இந்த மாதிரி ஒவ்வொரு மிருக ஜீவன்கள் பறவை இனங்களுடைய தலைகளாக இருக்கும். இதைத்தான் அவங்க வழிபட்டுருக்குறாங்க கடவுளாக. அப்போ இந்த மாதிரியான 2 கடவுள்கள், குணமாக்கக்கூடிய கடவுள்கள் இந்த ஒரு கொப்பளத்தின் மூலமாக எகிப்தியனுடைய விசுவாசத்தை தேவன் தகுடுபடியாக்கிட்டார். 7வது என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரியும், கல்மலை. இந்த கல்மலையினுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது மாபெரும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் மோசே முன்னாடியே அறிவிச்சிட்டார், நாளைக்கு வரப்போகுது, எச்சரிக்கையாக இருங்க. இந்த எச்சரிக்கையை மீறிட்டு மிருக ஜீவன்கள் வேலையாட்களை வெளியே விட்டவர்கள் அந்த கல்மலை நிமித்தமாக மரணித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வேத வாக்கியங்களை பார்க்குறோம். அப்போ இதில் எகிப்தினுடைய எந்த கடவுள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நட் நட் அப்படிங்கிற ஆகாய கடவுளாம். இது ஒரு பெண் கடவுள். ISIS அந்த ஒரு கடவுள் யார் அப்படின்னா பயிர் மற்றும் விளைச்சலுக்குண்டான கடவுளாம். இப்போ என்ன ஆகுது, அந்த கல்மலை நிமித்தமாக பயிரினங்கள் விவசாயத்தினுடைய காரியங்கள் முழுவதும் என்னாக்கப்பட்டுச்சு அப்படின்னா முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரே சம்பவத்தில் இந்த 2 கடவுளினுடைய அந்த ஒரு தாக்கத்தை, அந்த விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணுறாருனா அங்கே முறியடிக்கக்கூடியவராக இருக்கிறார். நானே கர்த்தர் என்று நிரூபிக்கிறாரு. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் 8வது என்னன்னு பார்க்குறப்ப வெட்டுக்கிளி. எகிப்தில் வெட்டுக்கிளியே ஒரு கடவுளாமாங்க. அப்போ அந்த ஒரு வெட்டுக்கிளியை கடவுளாக பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு கடவுளினுடைய காரியம் கூட கல்மலையினால் ஏற்பட்ட பாதிப்பில் மிஞ்சி இருப்பது கூட வெட்டுக்கிளியினால் நிவர்த்தி செய்யப்பட்ட அளவுக்கு பாதிப்பு அங்கே எகிப்தின் ஜனங்களுக்கு கடந்து போனது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 9வது வாதை கார் இருள். 3 நாளைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்னன்னு தெரியாத அளவுக்கு கருகும்முன்னு இருக்குங்க. நாம் வாழும் காலப்பகுதியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கரண்ட் கட்டுனாலே எப்படி இருக்கும் நைட் நேரத்தில்,
ஈபிக்காரனை எப்படிலாம் திட்ட முடியுமோ எல்லா திட்டும் திட்டிடுவோம். இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கணும், 3 நாளைக்கு காரிருள், சாப்பாடு, தண்ணி, பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு ஒரு பிளைண்டானால் எப்படி? நீங்கள் விளக்கு பற்ற வைக்கிறீங்க, கொண்டு போகிறீங்க, ஆனால் அதனுடைய வெளிச்சம் முழுவதுமாகவே இல்லை, காரிருளாக இருக்குது. எப்படி இருக்கும்? இது அனுமதிக்கப்படுது. இது எந்த கடவுளை பாதிச்சது அப்படின்னா, எகிப்தினுடைய ஒட்டுமொத்த கடவுளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஹெட்டுன்னு சொல்லலாம், தந்தை கடவுள்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா சூரிய கடவுளாம். சூரிய கடவுளோட பேர் என்னென்னா ஆர்இ ரீ, அவ்வளோதான். இந்த சூரிய கடவுளை டேரெக்டாக அடிச்சு தான். இந்த இந்து இதில் கூட பார்க்கும்பொழுது சூரிய கடவுளை கொஞ்சம் பெருசாக சொல்கிறாங்க. அதே போல் எகிப்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது இந்த அப்படிங்கிற அந்த சூரிய கடவுளை அடிச்சு தான். கடவுள்கிட்ட 3 நாள் வேண்டி பார்க்குறாங்க, வெளிச்சம் இல்லை. ஆனால் மோசேட்ட நீங்கள் போப்பா அப்படின்னு சொன்னோடனே வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ எபிரேயருடைய தேவனே மெய்யான தேவன் என்று தேவன் தன்னை நானே கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, அதை குறித்து தொடர்ந்து கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்படிங்கிற கடவுள் மாத்திரமல்ல, ஹெப்பிரி அப்படிங்கிற ஒரு கடவுள், இவங்கள கூட என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனுடைய இன்னொரு விதமான ஒரு கடவுள் சொல்கிறாங்க, வெளிச்சத்துக்கான ஒரு கடவுளாக சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறப்ப கோராஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள். இந்த ஹோராஸ் அப்படிங்கிற கடவுள் கூட என்னென்னா சூரிய கதிர்களுக்குண்டான ஒரு கடவுளாக அவங்க பார்க்குறாங்க. அந்த கடவுள் கூட இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக, இந்த ஒரு வாதையின் மூலமாக அந்த கடவுள் நம்பிக்கை கூட அங்கே தகர்க்கப்பட்டது, அங்கே அடிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்து 10வது வாதை, தலைச்சன் பிள்ளை சங்காரம். முதல் பிள்ளை எகிப்தில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல். அந்த முதல் பிள்ளையை தேவர்களுடைய பிள்ளையாக பார்ப்பாங்களாம், கடவுளுடைய குழந்தையாக பார்ப்பாங்களாம். நம்ம சேஷ்டபுத்திர பாகமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்க, இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்தது. அது மாத்திரமில்ல, இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அது அரண்மனை தொடங்கி வேலையாட்களுடைய வீடு வரைக்கும் மிருக ஜீவன்களுடைய அனைத்து தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே என்னாக்கப்படுதுங்க, அடிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சரி குழந்தைகள் தான் அடிக்கப்பட்டுச்சு, இல்லை 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 இல்லை, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவராக இருந்தாலும் சரி, அவருக்கு குழந்தை பிறந்தாலும் அவர் யார் தான்? அவங்க அம்மா அப்பாவுக்கு தலைச்சன் பிள்ளை தான். அவர் முதிர் வயதாகி அவரோட அண்ணன் தம்பிகளோடு இருந்தாலும் அவருடைய வம்சாவளியில் அவர் யார் தான்? அப்போ இந்த ஒரு 10வது வாதிங்கிறது சும்மா இல்லைங்க. தெய்வங்களுடைய குழந்தை இப்போ ஒட்டுமொத்தமாக மரணிக்க போகுது. இன விருத்திக்கான ஒட்டுமொத்த கடவுளும் இப்போ என்ன ஆகிறாங்க, முற்றிலுமாக நீக்கிப்பட போகிறாங்க. சரி, இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஒவ்வொரு வாதிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது மோசே சொல்லி சொல்லி தான் செஞ்சார். பார்வோன் ஒவ்வொரு சொல்லி என்ன பண்ணுவார்னா, இது எகிப்தின் ஜனங்களுக்கு நடந்ததே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்துருச்சா, அங்கே நடந்ததா, அவங்களுடைய கால்நடைகள் மீட்கப்பட்டுச்சா, அதை கம்பேர் பண்ணுவார். பார்வோனே கம்பேர் பண்ணுறப்ப ஜனங்கள் கம்பேர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அவங்க கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு முறையிட்டிருப்பாங்க, அது எந்த அளவுக்கு வீண் என்பதை தேவன் இந்த 10 வாதிகளின் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறேன். உண்மையாலும் இந்த 10 வாதைகளை வெளிப்படுதுங்க சகோதர சகோதரிகளே. சரி, நாம் நேரம் கருதி அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளாக போகலாம். இப்போ இந்த 10 வாதிகளுக்கு உலகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது கருத்துக்கள், ஆராய்ச்சிகள், அவ்வளோதான். இதுதான் நிச்சயமாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. முதலாவது கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இந்த முதலாவது வாதி என்ன, மன்னிக்கும், தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடிய ஒரு காரியம். அந்த தண்ணீர் இரத்தமாக மாறுவதற்கு என்ன ஒரு ரியாக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, கடல் நீரிலோ அல்லது உப்பு நீரிலோ அதிகப்படியான பாஸ்பேட், நைட்ரஜன், கார்பன் கலந்திருக்கும் பொழுது சூரிய ஒளியும் இதன் மீது அதிகப்படியாக படும் பொழுது இதில் என்னாகும் அப்படின்னா, சிவப்பு பாசி அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பாசி வளருங்களாம். அந்த சூரிய ஒளி எந்த அளவுக்கு அதிகமாக படுதோ அந்த அளவுக்கு அதிக வீரியத்தோடு வளருங்களாம்.
இது சிவப்பு பாசி அல்லது இது ஒரு பூஞ்சை அப்படிங்கிறத எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அது ரொம்ப கம்மியான அளவு வச்சு நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான், ஓ இது பாசியா, இது சிவப்பு நிறத்தில் ஏற்படக்கூடிய இந்த நச்சு பாசியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒருவேளை மிருக ஜீவன்களோ அல்லது நதியில் இருக்கக்கூடிய மீன் இனங்களோ அதை சாப்பிட்டது என்றால் அது செத்து போயிடுமா? ஒரு சின்ன அளவுக்கு, ஒரு என்னன்னா அதிக அளவில் ஒரு சின்ன அளவிற்கு மனிதன் அதை எடுத்துக்கொண்டால் கூட அது என்னவாக மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா வாந்தி மயக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய முழு காரியம் தெரில. ஒருவேளை இந்த தண்ணீர் இரத்தமாக மாறுவதற்கு இந்த சிவப்பு பாசியை தேவன் அனுமதிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம போன பாடத்திற்கு முந்தைய பாடத்திலே பார்த்தோம், தேவன் எதையும் இயற்கைக்கு மாறாக எங்கேயும் செய்யலை, எல்லாம் இயற்கைக்கு உட்பட்டு தான் செய்கிறார். அப்போ இந்த ஒரு காரியத்தை கூட இயற்கையினுடைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இது அந்த காலத்தில் மட்டும்தான் நடக்குதானா? இல்லை. நாம்பாலும் இந்த காலப்பகுதியில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய குளங்களில் இந்த மாதிரி சிவப்பு பாசி அங்கே உருவாகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, யூஎஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இது அடிக்கடி இந்த சிவப்பு பாசிகள் தோன்றுகிறது அப்படின்ட்டு இதனுடைய விளக்கங்கள் அங்கே குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணீர் இரத்தமாக மாறியதற்கான ஒரு காரணம் இந்த சிவப்பு பாசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான ஒரு கருத்து என்னன்னு நாம் பார்க்குறப்ப தவளைகளுக்கு நாம் பார்க்கும் பொழுது 2 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று என்ன நாம் பார்க்கும் பொழுது, சுழல் காற்றின் நிமித்தமாக இந்த தவளைகள், அதாவது நதியிலும் குளத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்கே சுழல் காற்று ஏற்பட்டு அந்த சுழல் காற்றின் மூலமாக தேசமெங்கும் தவளைகள் வீசப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த தண்ணீர் இரத்தமாக மாறியிருக்கு, அதில் மீன்கள் செத்து போயிடுச்சு, இதன் மூலமாக அது நாற்றம் எடுத்துருச்சு. இதில் இருந்து தப்பித்த தவளை இனங்கள் என்னாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேசம் எங்கிலும் வெளியே வந்தது அப்படிங்கிற ஒரு கருதுகோளை வைக்கிறாங்க. மூணாவது ஒரு மற்றும் 4வதான காரியம் என்னன்னு பார்க்குறப்ப கொசுக்கள் மற்றும் வண்டுகள். இது எதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்ப நம்ம தவளை என்ன ஆகுதுங்க, அந்த வாதை முடிந்த உடனே குவியலாக வைக்கிறாங்க. அது முழுவதுமாக வைக்கும் பொழுது அது நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு குப்பைக்கூளை இருந்தாலே அங்கே என்ன வந்துடும், கொசு வண்டு எல்லாமே வந்துடும், பூரான்லேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ தேசமெங்கிலும் குவியலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஆக்கப்படுங்க, இந்த கொசுக்கள் வண்டுக்கு இது காரணக்காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு நாற்றம், இந்த ஒரு அசுத்தம், இந்த கொசுக்கள் மற்றும் இந்த வண்டுகளினுடைய நிமித்தமாக இப்போ அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, இந்த மிருக ஜீவன்களுக்கு தொற்று நோயாக, அந்த கொள்ளை நோயாக இந்த மண்ணீரல் காய்ச்சல் அல்லது மண்ணீரல் வீக்கம் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கோள் வைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தொற்று நோய் போன்று தான். ஏன்னா அந்த மிருக ஜீவன்களுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம நார்மலாக ஒரு 4 மாடு வச்சுருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்குவாங்க. ஆனால் இப்போ தேசம் முழுக்கவே நாற்றம் எடுத்து கிடக்கு, தேசம் முழுவதுமே பிணங்களாக கிடக்கு, அதாவது தவளையினுடைய பிணங்களாக கிடக்கு. அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு அசுத்தமானதாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்பட்டு முதலாவது மிருக ஜீவன்களுக்கு கொள்ளை நோயாகவும், 2வதாக மனிதர்களுக்கு அது சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சின்னம்மையாகவும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள்னா உறுதியாக இல்லை, கருத்தாக வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த 6வது வாதை வரைக்கும் இது அப்படியே தொடர்ந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து 7வது வாதைக்குள்ளாக கடந்து போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இயற்பியல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர் நாடி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, எகிப்தில் இருந்து வடக்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா கிரேக்கா தீவு இருக்குது. கிரேக்கா தீவு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஓயா புயர்கள் இருக்கிற இடம், அந்த கிரேக்கா தீவு இருக்குது. அந்த கிரேக்கா தீவில்
சாண்டோரினி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மாபெரும் ஒரு எரிமலை இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம். அந்த எரிமலை வெடிப்பின் மூலமாக இந்த எகிப்தினுடைய பாதிப்புக்குள்ளாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரதர், எகிப்திலேயே இல்லாத ஒரு பகுதியில் வெடிப்பு ஏற்படுது, இதுக்கும் எகிப்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த ஒரு எரிமலை வெடிப்புனால அந்த எரிமலை வெடிப்பினுடைய தாக்கம் கலந்த அந்த கந்தகங்கள் மேகங்களோடு கலந்து இந்த எகிப்தின் தேச பகுதியில் அங்கே வந்துட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அது கொண்டு வரும் பொழுது அந்த அக்கினியினுடைய காற்றின் மூலமாக இது கடந்து வந்திருக்கும். எரிமலை வெடிக்குது, எரிமலை இருக்கக்கூடிய கந்தகங்களுடைய துகள்கள் காற்றில் எகிப்து தேசத்திற்கு வீசப்பட்டு அதன் மூலமாக கல்மலையும் உருவாகி இரண்டும் சேர்ந்து இங்கே கடந்து வந்திருக்கும் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் பிரதர் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கேட்கும் பொழுது, நம்ம ஆல்ரெடி வசன பகுதியில் வாசித்தோம். என்னென்னா, யாத்திராகமம் 9:23 நாம் பார்க்கும் பொழுது இடிமுழக்கம், கல்மலை, தரையில் நெருப்பு ஓடிட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நெருப்பு எப்படிங்க மலையில் வரும் அப்படின்னா, இந்த ஒரு விளக்கம் இதற்கு ஒரு பொருந்தக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஒரு காரியம் இந்த எரிமலையினால் வந்தது அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாலும், இப்போ 8வது வாதைனா வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிக்கு என்ன ஒரு காரியம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, வெட்டுக்கிளிகள் எப்பவுமே ஒரு கதகதப்பான சூழலில் தான் இருக்கும். இந்த கதகதப்பான சூழல் இப்போ எப்படி இருக்குதுன்னா, மழையும் பெஞ்சிருக்குது, அந்த எரிமலை குழம்பினுடைய அந்த தாக்கத்தினால நெருப்பும் இருக்குது. இந்த ஒரு கதகதப்பான இந்த ஒரு சூழலில் கடல் பகுதியில் இருந்துட்ட அந்த வெட்டிக்கிளைகள் என்னாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காற்றின் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு விளக்கம் அங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சரி, வெட்டிக்கிளிகள் வந்துச்சு. இப்போ அடுத்து 9வது என்னென்னா காரிருள். இது எப்படிங்க நடக்கும்? இதுக்கு 2 கருத்து சொல்கிறாங்க. ஒன்று, அங்கே சூரிய கிரகணம் நடந்திருக்கணும், அந்த சூரிய கிரகணம் 3 நாள் அளவும் இருட்டை கொடுத்ததாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு கருத்து முரண்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, வேத வாக்கியங்களில் எகிப்திற்கு காரிருள், ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கலை அப்படின்னு பார்க்குறப்ப காரிருள் இல்லை. அப்போ இதுக்கு இன்னொரு 2வது கட்டமான ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எரிமலையிலிருந்து வெளிப்படக்கூடிய எரிமலை சாம்பல்கள், ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாம்பல்கள் காற்றோடு கலந்து அந்த எகிப்தின் ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நிரம்பிட்டு அது காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறனால அந்த ஒரு காரிருள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருதுகோள்கள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. 10வது வாதைக்கு அநேக கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அநேக கருத்துக்கள் முரண்பட்டதாக தான் இருக்குது. அதில் ஒரு கருத்து மட்டும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த ஒரு காலப்பகுதியின் மத்தியில் தலைச்சென் பிள்ளை சங்காரத்தில் ஒரு மாபெரும் ஒரு அடையாளத்தில் என்ன வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எகிப்தின் ஜனங்களும் சரி, அதை சார்ந்திருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலும் சரி, தலைச்சென் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அது மாத்திரமில்லை, இந்த தலைச்சென் பிள்ளைகளுக்கு தான் வீடுகளில் படுக்கக்கூடிய இடத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திண்டு மாதிரி கட்டி அதில் தான் படுக்க வைப்பாங்களாம், உயர்ந்த நிலைமையாக பார்த்துக்குவாங்களாம். அப்படிப்பட்டதான அந்த ஒரு சூழலில் ஒரு வாயு ஏற்பட்டு அந்த வாயு அந்த ஒரு 4 அடியில் கடந்து போச்சு. அந்த 4 அடியில் அந்த வாயு கடந்து போகிறப்ப எங்கெங்கெல்லாம் அந்த தலைச்சின் பிள்ளைகள் அந்த 4 அடியில் படுத்திருக்கிறாங்களோ, அந்த ஹைட்டில் படுத்திருக்காங்களோ, அவர்களுக்கு அது கடந்து போனதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி மிருக ஜீவன்களுக்கு வந்தது, அதெல்லாம் எப்படி செத்து போச்சு தெரியல. அதனால் அது ஒரு கருதுகோள்கள் தான். அப்போ இது வரைக்கும் இந்த 10 காரியங்களாக வந்திருக்கிறது உலக ஆராய்ச்சியாளருடைய கருத்துக்கள் இதுதான் நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயமாக நமக்கு ஒன்று தெரியும், எகிப்தினுடைய மந்திரவாதிகள் சொல்கிற மாதிரி இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இது ஒரு தேவனுடைய விரலாக நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பாடத்தில் நம்ம அந்த 10 வாதிகள், அந்த 10 வாதிகளின் மூலமாக எகிப்தினுடைய விசுவாசம் எந்தளவுக்கு தகுடுபடி ஆகப்பட்டது, அடுத்ததாக உலக ஆராய்ச்சியாளர்கள் இந்த 10 காரியத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இறுதியாக இது ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி நமக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்குங்கிறத சற்று நாம் பொருத்தி பார்க்கலாம்.
நிச்சயமாக இது ஒரு பாடத்தில் 2 கோணம் பிரிக்கப்படுது. முதலாவது ஒரு கோணம் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் தான் இருக்காங்க. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? நாம் பாபிலோனில் இருக்கிறோம். இனிமேல் நம்ம என்ன ஆக்கப்படுறோம்? எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு செங்கடலில் பேப்டிசம் எடுத்து நம்ம வனாந்தர பிரயாணத்தில் கடந்து போகிறோம். இது நிச்சயமாக. ஆனால் இந்த 10 வாதைகளை மட்டும் ஆவிக்குரிய காரியத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்புமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக நமக்கு தெரியும், மோசே அங்கே மீதியான் தேசத்துக்கு போய் மீண்டும் எகிப்திற்கு வந்த காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையினுடைய சம்பவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சம்பவத்தின் மத்தியில் இந்த இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் என்னென்ன நடக்கும் என்பதனுடைய ஒரு நிழலாக இந்த 10 வாதைகளை ஒப்புமைப்படுத்துகிறாங்க. இந்த ஒப்புமையை பார்த்து இந்த பாடத்தை சற்று விரைவாக முடிச்சிடலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ முதலாவது ஒப்புமை என்ன நம்ம பார்க்குறப்ப, தண்ணீர் இரத்தமாக மாற்றப்படுது. குடிக்கிற தன்மையில் இருக்குது, ஆனால் குடிக்க முடியாத தன்மைக்கு கனமான காரியமாக கடந்து போகுது. ஆனால் நமக்கு தெரியும், இரத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப அத்தியாவசியம்தான். ஜீவனே ஒருத்தனுக்கு எதில் தான் இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த இரத்தமே ஒருத்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கடந்து போகுது. இது ஆவிக்குரிய காரியத்தில் எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருந்து முதலாவது அவர் ரிவீல் பண்ணுறார் என்ன அப்படின்னா, வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்புகள், இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரீஸ் ரிவீல் பண்ணுறார். உலகமெங்கிலும் அது அதிகமாக கர்த்தர் இயேசுவை பற்றினதான சாட்சி உலகமெங்கும் பிரஸ்தாபிக்கப்படுது. ஆனால் அது என்னவா பார்க்கப்படுதுன்னா இரத்தமாக மாறுது, குடிக்க முடியல. ஏன் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப கர்த்தர் ஒருவர் தான். ஆனால் இப்போ நாம் வாழும் காலப்பகுதியில் கிறிஸ்தவ பிரிவுகள் எத்தனை இருக்குங்க? 45,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 13,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகள். பைபிள் ஒன்று தான், தேவன் ஒருத்தர் தான், இரட்சகர் ஒருத்தர் தான், மீட்பு ஒன்று தான். ஆனால் பிரிவுகள் அந்த சத்தியத்தை, அதன் மீதான உறுதியான விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அங்கே கடினமான ஒரு உபதேசங்களாக அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு உபதேசங்களாக அது கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இதை குறித்ததாக லூக்காவினுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையை குறித்து, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசத்தை காண்பாரோ? ஆமாம், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இதெல்லாம் ரிவீல் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து இன்னும் உயிர்த்தல வரலைன்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரலைன்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவெல்லாம் வேணாங்க, தேவன் மட்டும் போதுங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லிட்ட விசுவாசத்தை அவர் காணத்தக்கதாக இல்லை. ஒரு சிறு கூட்டம்தான் அதில் விதிவிலக்காக இருக்காங்க. ஏற்றுக்கொள்ள விதத்தில் அங்கே சத்தியம் இல்லாமல் போகுது சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 2வது வாதை தவளைகள். இந்த தவளைகள் அப்படின்னாலே நமக்கு வேதாகமத்தில் தெளிவாக அடையாளப்படுத்தும். அந்திகிறிஸ்து பாடத்தில் பாகம் 3ல் நம்ம பார்த்துருக்கோம். இதை வெளிப்படுத்தின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசன பகுதிகள் நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் 16, 13 மற்றும் 14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அப்போ நமக்கு தெரியும் 3 தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள். இந்த தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் யார் இடத்துல? வலுசர்ப்பம். வலுசர்ப்பம் அடையாளப்படுத்துகிறது அரசாங்க அமைப்புகள். மிருகத்தின் வாயில், மிருகம் அடையாளப்படுத்துது போப்பு மார்க்கம். கள்ள தீர்க்கதரிசிகள் அடையாளப்படுத்துகிறாங்க புரொட்டஸ்டன்ஸ் அமைப்புகள். இவங்க 3 பேர்கிட்டருந்து என்னதான் வருதுங்க? தவளைகளுக்கு ஒப்பான ஒரு அசுத்த ஆவி. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அசுத்த ஆவி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத 14வது வசனம் நாம் வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற, ஆமாங்க, இந்த பூமியில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது,
பிரதர், கிறிஸ்துவ பேரில் இப்போ என்னென்ன நடக்குது? செத்து போனவங்களெல்லாம் உயிரோட கொண்டு வராங்க, பேச முடியாதவங்கள பேச வைக்கிறாங்க, நடக்க முடியாதவங்கள நடக்க வைக்கிறாங்க பிரதர். ஒருவேளை அதுதான் உண்மை சத்தியமோன்னு எனக்கே சந்தேகம் வந்துடுது பிரதர். சில இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பிரதர், அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது பிரதர். அது அப்படியே எங்கள் குடும்பங்களை எங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க, அது அப்படியே நடக்குது பிரதர். என்னையும் இதெல்லாம் சொல்கிறாங்க பிரதர், நம்மளும் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க பிரதர். இதெல்லாம் ஆச்சரியம் அல்லவே? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் மற்றும் அவனுடைய ஏஜெண்டுகளும் தரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆவிகள் பிசாசுகளின் ஆவிகள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவளைக்கலைகள் என்ன பண்ணுச்சுன்னா எகிப்தின் முழுவதும் கடந்து போய் நாற்றம் எடுத்துச்சான். இதை நம்ம ஒரு பிரதர் ஒரு பாடத்தில் நமக்கு அழகாக எடுத்து காண்பிச்சார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில் வந்திருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சாத்தானை கட்டுறாராம். இப்போ சாத்தானை கட்டுனோன்னே இப்போ சாத்தானுக்கு கூட இருக்கக்கூட விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு குட்டி குட்டி சாத்தான்களை என்ன ஆகுறாங்கன்னா பூமியில் கடந்து வந்து இப்படிப்பட்ட ஆவிகளாக வெளிப்படுறாங்க. நீங்கள் ஒரு சபையில் போனீங்கன்னா அப்படியே கைதட்டி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜபிச்சாதான் கடவுள் உங்கள்கிட்ட வருவார்னு பேசுவாங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்து அமைதியாக ஏதாச்சும் பேசிட்டு அமைதியாக ப்ரேயர் பண்ணிட்டு போனால் அப்படி தான் கடவுள் வருவாருன்பாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் அந்த திருவிருந்து எடுத்துக்கிட்டால் தான் கடவுள் வந்து உங்கள்கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபைகள்லேயும் ஒவ்வொரு கொள்கைகள். ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா குதிச்சு நல்லா சந்தோஷமாக கைதட்டு பாடி அங்கே உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணாதான் அந்த சபையில் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இதுக்கு அந்த பிரதர் என்ன விளக்கம் சொன்னார்னா, அந்த சாத்தான் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த விழுந்து போன தூதர்கள் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி சபைகளில் ஒவ்வொரு விதங்கள் இருக்கான். ஒரு சாத்தானுக்கு அமைதியாக இருந்தால் தான் பிடிக்குமா, அதனால அழகாக அது அமைதியாக வருவாங்க, அவங்க மாஸ் அட்டன் பண்ணுவாங்க, கடந்து போயிடுவாங்க. ஒரு சாத்தானுக்கு எப்படிப்பட்டதா, ஒரு தூதருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நல்லா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது பிடிக்குமா, அது இன்னொரு சபையில் போய் சத்தமாக பாட்டு பாடிட்டு இருக்குமா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னியில் நிரம்பணுங்கிறதா இன்னொரு இந்த மாதிரி சாத்தான்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த சூழலில் இருக்கோ அது அந்த கேட்டால் போல் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபகம் பண்ணிட்டு மக்களை நாற்றம் எடுக்க வைக்குதான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அங்கே பிரதர் நமக்கு அது ஒரு புரிதலுக்காக நமக்கு சொன்னாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ 2வது தவளைகள் அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய அந்த விழுந்து போன சபையினுடைய ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் என்னென்னு பார்க்குறப்ப இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள். இது நமக்கு தெரியும், மனுக்குலத்தினுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது பெரும்பாலும் யார் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அதிபதிகள். இன்னொரு வார்த்தையில் சொல்லும் பொழுது அரசியல் தலைவர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப மக்களினுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் உறிஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை குறித்து ஆமோஸினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசன பகுதிகள் வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசன பகுதிகள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்தளவுக்கு மனுக்குலத்தின் மத்தியில் இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய மக்களினுடைய அந்த ஒரு பலத்தில் அவர்கள் சுபபோகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அரசியல் தலைவர்கள் இந்த 3வது வாதைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. 4வது வாதிகள் நாம் பார்க்கும் பொழுது இது வண்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னு நாம் பார்க்குறப்ப மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையினுடைய நடைமுறையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. வாதிகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த வண்டுகள் இங்கே யாரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அரசியல் அமைப்பு தலைவர்களுக்கும் அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கும் விரோதமாக எழும்பக்கூடிய சமூக போராட்டங்கள். இந்த சமூக போராட்டங்கள் நம்ம சற்று பார்க்கும் பொழுது முதல் 3 வாதைகள் இஸ்ரேல் ஜனங்களையும் பாதிக்கும், எகிப்தின் ஜனங்களையும் பாதிக்கும். ஆனால் இந்த 4வது வாதை யாரை பாதிக்காதுங்க? 4வது வாதிலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை பாதிக்காது. அப்போ இந்த சமூக போராட்டங்கள்
ஒரு பக்கம் நம்ம இப்போ நாம்பாலும் காலப்பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது சில பகுதிகளில் ஸ்டூடெண்ட்ஸினுடைய போராட்டங்கள் இருக்குது, டீச்சர்ஸினுடைய போராட்டங்கள் இருக்குது, பேருந்து ஓட்டுநர்களுடைய போராட்டங்கள் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அநேக போராட்டங்கள் நாம்பாலும் காலப்பகுதியிலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்குது. இது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 5வது வாதம் என்ன நம்ம பார்க்குறப்ப மிருக ஜீவன்களான மரிப்பு, கொள்ளை நோய்கள். மிருக ஜீவன்கள் எகிப்தினுடைய காலப்பகுதியில் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு நாம் பார்க்கும் பொழுது ஒரு சொத்தாக பார்க்கப்பட்டுச்சு. ஒருத்தனை எதன் அடிப்படையில் தான் பார்ப்பாங்கன்னா, எத்தனை மிருக ஜீவன் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அது விலையுயர்ந்த ஒரு மனிதனாக பார்ப்பாங்க. இப்போ அந்த மிருக ஜீவன்கள் சொத்துக்களே மொத்தமாக அழிக்கப்படுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கலாம். இது ஆவிக்குரிய காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகமே 80% பணவீக்கத்தில் தான் கடந்து போய் கொண்டு இருக்குது. ஆமாங்க, அநேக பணவீக்கங்கள் நாம் வாழும் காலப்பகுதியில் பார்க்குறப்ப கோவிட், அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில பாதிப்புகள், நாம் வாழும் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய அநேக பணவீக்கங்கள் நிமித்தமாக ஒவ்வொரு நாடுகளும் பாதிப்புக்குள்ளாக போய்கொண்டு தான் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா வெனிசுலா பகுதியில் பணத்தை கட்டுக்கட்டாக தெருவில் வீசுகிறாங்களாம் போன வாரத்தில். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கலாம், தெருக்களில் நகைகளை, பொன்னையும் வெள்ளியையும் எரிவார்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் தூரத்தில் இல்லை என்பதை மாத்திரம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. 6வது காரியம் என்ன நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மீதான ஒரு கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் குறித்தான காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது தேவன் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமே பாவத்திற்கும் அதற்குண்டான நோய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறார். இங்கே சற்று வித்தியாசமாக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஒரு நோய் இங்கே எதை அடையாளப்படுத்துதுன்னா மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய பாவத்திற்கு இதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்கிறார். வசனம் வாசிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. ரோமர் 1:25-26. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்குறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அவர்கள் சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழும் காலப்பகுதியில் கூட அநேக சிருஷ்டிப்புகள் இருக்குது. சிருஷ்டிகர் யார்? தேவன் ஒருத்தர் தான். சிருஷ்டிப்புகள் நீங்கள் எந்த ஒரு சபை பிரிவில் போனாலும் அந்த பாஸ்டர் எப்படி தான் பார்க்குறாங்க? கடவுளாக தான் பார்க்குறாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பாஸ்டருக்கு விரோதமாக எதாவது பேசி பாருங்களேன், நீ தான்ப்பா அந்தி கிறிஸ்துன்ட்டுருவாங்க, இல்லை கடவுள் கண்ணை குத்திடுவாருன்ட்டுருவாங்க. அப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, யார் இங்கே அநேக சிருஷ்டிகர்களாக தெய்வமாக கருதப்படுறாங்க அப்படிங்கிறத கூட நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னும் இவர்களை குறித்து நாம் மேலுமாக வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது 28ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நீ என்ன பற்றின அறிவுக்குள்ளாக கடந்து வருவதற்கு நீ மாற்று கருத்து இருக்கிறியா? அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னா கேடான சிந்தனைக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறேன்ட்டு இங்கே கேடான சிந்தனைக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க? ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இதெல்லாம் இங்கே நான் உலகத்தில் இல்லைங்க, பெயர் சபை அமைப்புகளின் மத்தியில் தேவன் இதை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அநேக பகுதிகளில் நம்ம பார்க்குறப்ப தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக எப்படிப்பட்டதாக தான் இருக்குன்னா கேடான சிந்தனைகள். பாஸ்டர், ஃபாதர்ஸ் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அநேக பாவங்களுக்கும் அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் பாவத்திற்குள்ளாக விழுவதற்கும் ஒரு முன் உதாரணங்களாக அங்கே கடந்து போகிறத நாம் இன்றும் அநேக செய்தித்தாள்களில் நாம் பார்த்து வருகிறோம் சகோதர சகோதரிகளே. இது எதோ அவங்க யதார்த்தமாக செய்யலை, தேவன் கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இது நாம் வாழும் காலத்தில் தீவிரமடைந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து 7வது ஒரு காரியம் என்ன நாம் பார்க்குறப்ப கல்மலை.
இந்த கல்மலை நம் நிச்சயமாக தெரியும், ஒரு தண்ணீர் அடையாளப்படுத்துது சத்தியம். ஆனால் அந்த தண்ணியே எப்படி வருதுங்க? கல்லாக வருது, கெட்டி கெட்டியாக வந்து விழுகுது, கல்மலையாக பெய்யுது. அப்போ அந்த கல்மலைக்கு இன்னொரு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் நமக்கு கல்மலை. அப்போ சத்தியம்தான். ஆனால் இந்த சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. சத்தியம் ஒரு வகுப்பாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இன்னொரு வகுப்பாருக்கு நியாயம் தீர்க்கக்கூடியதாக. பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, புரணி பேசக்கூடாது, மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடாது, மற்றவர்களை இழிவாக கருதக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்று சத்தியம் இரு பேரை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்குது. ஒருத்தரை தேவனுக்கு நேராகவும் இன்னொருத்தரை நியாய தீர்ப்புக்கு நேராகவும் இந்த தண்ணீர், அந்த கல்மலை இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது கர்த்தர் வந்த பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறுவடையாளனுடைய ஒரு பணியாக இது செயல்படுது அப்படிங்கிறத கூட நாம் பார்க்குறோம். அடுத்து 8வது பார்க்குறப்ப பஞ்சம். ஆமாம், பஞ்சம், எகிப்தில் பஞ்சம். இங்கே நாம் பார்க்குறோம், இந்த பஞ்சம் இங்கே எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா, பெயர் சபை அமைப்புகளின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியத்தினுடைய பஞ்சம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சபையில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் என்ன நடக்குது, உங்கள் சர்ச்சில் என்ன நடக்குது தெரியலிங்க, ஏதோ போகிறேன், ஏதோ 2 வசனம் சொல்கிறாங்க, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, வரேன், அங்கே நடந்துட்டுருக்கிற அரசியல் பேச பிடித்தமில்லைங்க. ஆம் பிரியமானவர்களே, அங்கே சத்தியத்திற்குண்டான பஞ்சம் கடந்து போகுது. வெறும் வசனங்களை மேன்போக்காக பெற்றுக்கொண்டு அதையே பெரிதாக பேசக்கூடியவர்கள் தான் நாம் வாழும் காலப்பகுதியில் இருக்காங்க. அதை தாண்டி அங்கே இருக்காங்கன்னா ஒன்று சபை வைராக்கியமாக இருக்கும், இல்லை பாஸ்டர் வைராக்கியமாக இருக்கும். சத்தியத்திற்குண்டான பஞ்சம் பெயர் சபை அமைப்புகளின் மத்தியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் கார் இருள். கார் இருள்னா என்னங்க? வெளிச்சமே இல்லாத நிலைமை. இந்த வெளிச்சமே இல்லாத நிலைமை எங்கே தான் இருக்குது? பெயர் சபை அமைப்புகளின் மத்தியில். இதை குறித்து ஏசாயாவுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 8:22. அவர்கள் அன்னார்ந்து பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு மாபெரும் இருளை அவர் அனுமதிக்கிறாரு. ஒரு குழப்பம், ஒரு திகில் மிக விரைவில் அவர்கள் மத்தியில் கடந்து வரப்போகிறது. இப்போயே வந்துருச்சு, பஞ்சம் ஏற்பட்டாச்சு. ஆனால் இந்த காருள்ள நோக்கி இந்த புரொட்டஸ்டன்ஸ் அமைப்புகள், போப் மார்க்கம் அங்கே விழுந்து போக போகிறது மிக விரைவில். இதை குறித்து நம்ம வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது மெய்திருச்சபை ஜனங்கள் மத்தியில் தேவன் ஏசாயா 60:2 ஒரு வாக்குத்தத்தமாக வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன நடக்குது தெரியாமல் இருக்கலாம். பெயர் சபை அமைப்பில் இருக்கிற ஜாம்பவான்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அற்பரும் நீசரும் பாவிகளும் பாலகர்களுமாய் இருக்கிற நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா, சகலத்திலும் வெளிச்சமாக கைப்பிடித்து நடத்தி கூட்டிகிட்டு போகக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து 10வது வாதை பார்க்குறோம், தலைச்சன் பிள்ளை சங்காரம். இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தில் எகிப்திற்கு வருது, எபிரேய ஜனங்களுக்கு வருது. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களில் தலைச்சன் பிள்ளைகள் நம் நிச்சயமாக தெரியும், 1,44,000 பேர். இவர்கள் மகிமைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இங்கே எகிப்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே தலைச்சன் பிள்ளைகள் என்னாக்கப்படுறாங்க? சாகடிக்கப்படுறாங்க என்பதை நாம் பார்க்குறோம். இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறப்ப, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், ராஜாக்கள், தலைவர்கள் முற்றிலுமான ஒரு அழிவை இது அடையாளப்படுத்துது. இந்த 10வது வாதை இங்கே எதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் உலக யுத்தத்தை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சபை ஜனத்தினுடைய நிறைவில் 3ஆம் உலக யுத்தம் துவங்கும். இந்த யுத்தத்தினுடைய முடிவில் உலகத்தில் அரசியல் தலைவர்கள் என்றோ, இல்லை உலகத் தலைவர்கள் என்றோ, ராஜாக்கள் என்றோ காண்பிக்கத்தக்க ஒருவரும் இருக்க மாட்டாங்க.
ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது முற்றிலுமாக அங்கே வரப்போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த சம்பவம் நாம் பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் உலக யுத்தத்தினுடைய ஒரு ஆரம்ப காலம். ஆனால் எண்டிங் எங்கே தான் அப்படின்னு நாம் பார்க்குறப்ப செங்கடலினுடைய ஒரு சூழல், செங்கடலினுடைய சூழல் நாம் பார்க்குறப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல், பின்னாடி பார்த்திங்கன்னா பார்வோன். இந்த பக்கமும் நகர முடியல, இந்த பக்கமும் நகர முடியாத ஒரு தருணம். அந்த ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு தருணத்தில் அங்கே தேவன் என்ன பண்ணுறாருனா ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு அங்கே கொடுக்க போகிறார். இது அங்கே 3ஆம் உலக யுத்தத்தினுடைய முடிவின் காரியத்தில் ஏற்படக்கூடிய அநேக காரியத்தை அது அடையாளப்படுத்துது. நம் வரும் காலங்களில் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த நாளினுடைய ஒரு பாடத்தில் கூட நம்ம பார்க்குறோம் என்னென்னா, அந்த 10 வாதைகள். அந்த 10 வாதைகளில் எகிப்தின் கடவுள் நம்பிக்கையை தேவன் எப்படி தகர்த்து போடுகிறார், எகிப்தியருடைய மூட நம்பிக்கைகளை எப்படி பொய்யாக்குகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 10 வாதைகளுக்கு உலக அறிவியலாளர்களுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தோம். 10 வாதைகளும் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களும் எப்படி நிழல் பொருளாக இருக்குங்கிற ஒரு ஒப்புமையை பார்த்தோம். அடுத்ததாக எல்லாவற்றிலுமே தேவன் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணாருன்னா இதற்கு முன்பதாகவே மோசேட்ட சொல்லி வச்சுருந்தாருங்க. இதை ஒவ்வொன்றா செய்வேன்னு சொல்லலை, ஆனால் அற்புத அடையாளங்களை இதெல்லாம் செய்ய போகிறேன். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 7வது வசனம் வரை. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்தினின்று நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்றும் அறிவீர்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் எப்பயுமே எதையுமே என்ன பண்ணுறது இல்லைன்னா திடீர்னு செய்கிறதே இல்லைங்க. ஒவ்வொன்றையுமே தேவன் அவருக்கு பிரியமானவர்கள் மத்தியில் வெளிப்படுத்திட்டு தான் செய்கிறார். மோசேயின் இடத்துல இதெல்லாத்தையும் சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறார். இதெல்லாம் சொன்ன பின்னாடி தான் இந்த 10 வாதைகள் எல்லாம் செஞ்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஒரு மாபெரும் ஒரு மீட்பு அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஏங்க, தேவனுடைய சிநேகிதன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆபிரகாம் கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரா மாட்டாரா? சொல்லியிருக்கார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசன பகுதிகள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவங்க எகிப்தை கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத மோசே காலத்தில் அவர் டிசைட் பண்ணல, ஆபிரகாம் காலத்திலேயே சொல்லிட்டாரு. ஆமாம், அந்த நீசான் 15ஆம் தேதியில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு தான் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போவார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய சிநேகிதருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய பிரியமானவர்களுக்கு எதையும் மறைக்கிறது இல்லைங்க. நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில், அவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக ஜீவிக்கும் பட்சத்தில் அவரும் சகல சத்தியங்களில் நம்மளை வெளிப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் தேறுதல் கொடுத்து அரவணைச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கார்.
அப்போ இப்பேற்பட்டதான இவ்வளோ ஸ்லாக்கியங்கள் பெற்றுக்கொண்ட நாமும் கூட தேவனுக்கு ஏற்ற இருதயம் கொண்டவர்களாக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற சத்தியங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அவருக்கு நாம் அன்பை காட்டக்கூடியவர்களாக ஜீவித்து அவருக்கு ஏற்ற ஒரு மாபெரும் ஒரு ஊழியராக ஜீவிக்க தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி அடிக்கட்டி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு தருணத்திலும் கூட இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே இந்த சத்தியத்தின் வாயிலாக பலப்படுத்துவாராக. ஆமீன்.